பாடம் இஸ்ரேல் அக்டோபர் 7 தாக்குதல். சகோதரர் ரிக் கன்னிகம் அவர்களின் சமீபத்திய பாடத்தின் தொடர்ச்சி. பாகம் 2. ரீப்ரிண்ட் நம்பர் 4901, ரீப்ரிண்ட் நம்பர் 5164. கேள்வி புத்தகம் 432 மற்றும் 176. இஸ்ரேலின் இரட்டிப்பு என்பது அவர்கள் தேவ தயவிற்குள் இருந்த காலத்தையும் அதனைத் தொடர்ந்து தேவ தயவிலிருந்து தள்ளிவிடப்பட்ட காலத்தையும் குறிக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் மீண்டும் தேவ தயவிற்குள் வரவழைக்கப்படுவதற்கும் மறுசீரமைக்கப்படுவதற்குமான காலம் வருகின்றது. உண்மையுள்ள ஆபிரகாமுக்கு வாக்களித்தபடி அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கை செய்யப்பட்ட ஜனங்களாக இருப்பதனால்தான் இவை அனைத்தும் நடந்தது மற்றும் நடக்கின்றது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முற்பிதாவாகிய யாக்கோப்பு மரித்த வருடமாகிய கிமு 1813 முதல் மேசியாவின் வருடமாகிய கிபி 13 வரை அவர்களது 1845 வருஷ தயவின் காலமானது கடந்து போனது. அதனைத் தொடர்ந்து அதற்கு சரிசமமான 1845 வருஷ தயவற்ற சிதறடிக்கப்பட்ட காலமானது கடந்து போனது. இது கிபி 1848 முடிவடைந்தது. அன்று துவக்கி ஏசாயா 40 அதிகாரம் 1 2 தீர்க்க தரிசன வசனங்கள் நடைமுறையில் உள்ளது. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். தேவன் அவர்களை என் ஜனம் என்று அழைக்கிறார். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதற்கு நியமிக்கப்பட்ட காலம் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும், ஆம், அந்த 1845 ஆண்டு கால தயவற்ற காலம், அந்த இரட்டிப்பு இப்போது முடிந்துவிட்டது. அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஹமாஸ் முதலானவர்கள் உரிமை கோரும் அந்த நிலம் உண்மையில் யாருடைய நிலம் என்று கேட்டால் பின்வரும் வசனங்கள் அதற்கான பதிலை அளிக்கின்றன. யோயேல் 2 அதிகாரம் 18. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். யோயேல் 3 அதிகாரம் 2. நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்கி போக பண்ணி அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரவேல் என்னும் என் சுதந்திரத்தையும் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டதின் நிமித்தமும், அப்படியானால் அவர்கள் யாருடைய ஜனம்? பின்வரும் வசனங்கள் அதற்கான பதிலை அளிக்கின்றன. யோயேல் 3 அதிகாரம் 3. அவர்கள் என் ஜனத்தின் பேரில் சீட்டு போட்டு ஆண் குழந்தைகளை வேசி பணயமாக கொடுத்து மதுபானம் பண்ணும்படி பெண் குழந்தைகளை திராட்சரசத்திற்கு கிரயமாக கொடுத்ததின் நிமித்தமும் அங்கே அவர்களோடு வழக்காடுவேன். யோயேல் 2 அதிகாரம் 27. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்ளுவீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம், அவர்களின் உலக பிரகாரமான ஆவியினாலும் தேவன் மீது விசுவாசம் இல்லாத காரணத்தினாலும் தேசத்திற்கு இன்னும் கடினமான தண்டனை ஒன்று வரவுள்ளது. அது எரேமியா 30 காட்டப்பட்டுள்ளபடி அவர்கள் தங்கள் ஒரே நாயகராகிய தேவனை நம்பாமல் மேற்கத்திய சக்திகளாகிய தங்கள் நேசர்களை நம்புவதன் மூலமாக நன்கு நிரூபிக்கப்படுகின்றது. நாம் வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது ஒரு காலத்தில் இஸ்ரேல் வசம் டெம்பிள் மவுண்ட் இருந்தது. ஆனால் அதை அவர்கள் கை நழுவ விட்டனர். அவர்கள் வசம் சீனாய் பகுதி இருந்தது. அதையும் அவர்கள் நழுவ விட்டனர். 2022 நடந்த ஒரு கருத்து கணிப்பின்படி இஸ்ரேலில் உள்ள யூத மக்களில் 45% பேர் தங்களை மதசார்பற்றவர்களாக, செக்குலியர்களாக அடையாளப்படுத்துகிறார்கள். எனவே இன்றைய இஸ்ரேல் தேசம் எதிர்காலத்தில் ஆசீர்வதிக்கும் தேசமாக பயன்படுத்தப்படுவதற்காக தேவன் எதிர்பார்க்கின்ற நிலையில் தற்போது காணப்படுவதில்லை. ஓசியா 2 அதிகாரத்தில் காட்டப்பட்டுள்ளபடி அது இன்னுமே கர்த்தரால் வழக்காடப்படும் ஒரு செயல்முறையில் காணப்படுகின்றது. இப்போது நாம் எரேமியா 30 அதிகாரம் 10 முதல் 17 வரையிலான வசனங்களை வாசிக்கலாம். ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே. இஸ்ரவேலே,
கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு இரட்சிப்பேன். யாக்கோப்பு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலம் ஆக்காமலும் முற்றிலும் தண்டியாமலும் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவாரில்லை. உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள். அவர்கள் உன்னை தேடார்கள். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போகிறது நிமித்தமும் சத்துரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். உன் நொறுக்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரல் இடுவானேன். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். உன் சத்துருக்கள் எல்லாரும் சிதறப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவன் என்று பேரிட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல் தங்கள் சொந்த தேசத்திற்கே திரும்ப கொண்டு வரப்பட்ட பிறகும் பலரும் சரியான விசுவாசம் இல்லாமல் காணப்படுவார்கள் என்பதையும், இந்த மேற்கத்திய சக்திகள் பக்கமாகவும் தங்களுடைய சுய புத்தியின் மீதும் சாய்ந்திருப்பார்கள் என்பதையும், இன்னும் அவர்கள் கர்த்தரோடு உடன்படிக்கை உறவிற்குள்ளாக இருக்கின்றபடியினால் அவர்களின் அக்கிரமத்து நிமித்தம் அவர் அவர்களை தண்டிக்க வேண்டியிருக்கும் என்பதையும் கர்த்தர் முன்னறிவார் என்பதை மேலுள்ள வசன பகுதி நமக்கு காட்டுகின்றது. மேலும் எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 33 முதல் 39 வரையிலான வசன பகுதியில் உள்ளது போல, இந்த தண்டனைகளின் மூலமாகவே அவர் அவர்களோட வழக்காடி அவர்கள் மத்தியிலிருந்து கலகக்காரரை எடுத்து போடுகிறார். இது ஒரு செயல்முறையாகும், ப்ராசஸ் ஆகும். இறுதியாக எதிர்காலத்தில் எசேக்கியேல் 38 மற்றும் 39 சித்தரிக்கப்பட்டுள்ளபடி கோகின் படையெடுப்போடு இந்த செயல்முறையானது நிறைவு பெறும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இருப்பினும் இஸ்ரவேலை முற்றிலுமாக அழிக்க தேவன் அனுமதிக்க மாட்டார் என்பதையும் இது காட்டுகிறது. அவர்களுக்கு தண்டனை உறுதி, ஆனாலும் தேவன் அவர்களின் காயங்களை ஆற்றிடுவார் என்று வேதவாக்கியம் நமக்கு தெரிவிக்கின்றது. இஸ்ரவேலின் மனக்கடினம் எப்போது நீக்கப்படும்? ரோமர் 11ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரையிலான வசன பகுதி பின்வருமாறு நமக்கு தெரிவிக்கின்றது. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அதென்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இதற்கு பின்பு இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. ஆம், தலையும் சரீரமுமாகிய கிறிஸ்துவே இந்த மீட்கிறவரும் மாபெரும் மத்தியஸ்தரும் ஆவார். மேலும் அந்த உடன்படிக்கை புதிய உடன்படிக்கையாக இருக்கும். இது பழைய உடன்படிக்கைக்கு பதிலாக நடைமுறையில் இருக்கும். அப்போது அவர்களின் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும். ஆதாமின் பாவம் நிவர்த்தியாக்கப்படும். இயேசு தமது மீட்கும் பொருளை ஒரே தரமாக மற்றும் எல்லோருக்குமாக செலுத்தி இருப்பார். அப்போது அவருக்கான பயன் தரும் வாய்ப்பு அவரவருக்கு கிடைக்கும். ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் மிகவும் விலையேற பெற்ற வசனப்பகுதி ஒன்று உள்ளது. ரோமர் 11ஆம் அதிகாரம் 32-33 வசனங்கள். எல்லோர் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே, அவநம்பிக்கைக்குள்ளே, அன்பிலீவ்க்குள்ளே அடைத்து போட்டார். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அவர்கள் சாத்தானால் குருடாக்கப்பட்டதை தேவன் அறிவார்.
ஆனால் அவர்கள் எல்லோர் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அவநம்பிக்கைக்குள்ளே அடைத்து போட்டார். ஆம், இப்பேற்பட்ட தேவனையே நாம் நம்முடைய தேவனாக பெற்றிருக்கிறோம். ஆக எப்போது அவர்களுடைய மனக்கடினம் நீங்கும்? நாம் சற்று முன் வாசித்த பிரகாரம் சபை முழுமையடையும் போது அவர்களது மனக்கடினமும் நீக்கப்படும். சகரியா 12:10 கர்த்தர் இஸ்ரவேலுக்காக பூர்வ யுத்த நாளிலே போரிட்டது போல வரும் நாட்களில் அந்த ஜாதிகளோட போராடி அவர்களை விடுவித்த பிறகு சகரியா 14:1-3 அவர்கள் மேல் விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவார் என்றும், அப்போது அவர்கள் தாங்கள் குத்தினவரை அடையாளம் கண்டு கொள்ளுவார்கள் என்றும், உண்மையில் இயேசுவே தங்கள் மேசியா என்பதை அடையாளம் கண்டு கொள்ளுவார்கள் என்றும், தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல அவருக்காக புலம்புவார்கள் என்றும் நமக்கு சொல்லுகிறது. உன்னை இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை இஸ்ரவேலை சபிக்கிறவர்களை சபிப்பேன். ஆதியாகமம் 12:3 இது ஆபிரகாமுக்கு அளிக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் ஒரு பகுதியாகும். ஆம், இஸ்ரவேலின் எதிரிகள் தேவனின் எதிரிகள். 83 சங்கீதம் 1-4 ஆங்கிலத்தில் NIV. தேவனே, மௌனமாயிராதேயும், பேசாமல் இராதேயும். தேவனே, சும்மா இராதேயும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு, நீர் நேசிக்கும் ஜனங்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாயிராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். சங்கீதம் 83 உள்ளது போல அந்த யுத்தம் நடக்கும்போது இஸ்ரவேலுக்கு தேவனுடைய வல்லமையினால் வெற்றி கொடுக்கப்படும் என்பதை நாம் அறிவோம். இஸ்ரவேலின் எதிரிகள் தேவனின் எதிரிகள் என்றே அவருடைய வார்த்தை கூறுகிறது. தேவனுடைய, அதாவது சிருஷ்டிகரின் பார்வையில் மனுக்குலத்தின் நிலைமை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தீமையின் அனுமதி. பிரசங்கி 1:13 ஆங்கிலத்தில் ஃபெரார் ஃபேண்டன் பைபிள், தமிழில் இங்கே அதற்கேற்றாற்போல் மொழிபெயர்த்து கொடுக்கப்பட்டுள்ளது. வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். தேவன் ஆதாமின் பிள்ளைகள் மேல் சுமத்தினவை கடுமையான பயிற்சிகளாகும். மேலும் ஒரு வசனம், பிரசங்கி 3:10 ஆதாமின் பிள்ளைகள் தங்களை வளர்த்தி கொள்ளுவதற்காக தேவன் நியமித்துள்ள பிரயாசங்களை நான் ஆராய்ந்தேன். குற்றவாளிகள். ஆதாமின் பாவத்தின் காரணமாக முழு மனுக்குலம் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். இது ஆங்கிலத்தில் 6ஆம் தொகுதியில் பக்கம் 174 மற்றும் 175 சகோதரர் ரசல் அவர்கள் பயன்படுத்தும் ஒரு பதம் ஆகும். ஆதாமுக்குள்ளான அனைவரும் மரித்து கொண்டிருக்கும் சந்ததியாக, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக, கோபாக்கினையின் பிள்ளைகளாக, குற்றங்களின் காரணமாக இறந்தவர்களாக திருவிவிலிய சொற்றொடர் இருக்கிறார்கள். ரோமர் 5:12 இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நாம் அனைவரும் தகப்பன் ஆதாமினால் மரணாக்கினைக்குள்ளாகி பாவிகளானபடியினால் நாம் அனைவரும் தேவனுடைய பார்வையில் குற்றவாளிகளாக இருக்கிறோம் என்று சுருக்கமாக சகோதரர் ரசல் அவர்கள் கூறுகிறார். நாம் பார்த்தபடி கர்த்தர் சிலரை நன்மைக்காகவும் சிலரை வேறு மாதிரியாகவும் கையாளுகின்றார். அதற்கு அவருக்கு உரிமை உள்ளது. இஸ்ரவேலரை பொறுத்த வரையிலோ அவர் அவர்களுடன் ஓர் உடன்படிக்கை உறவிற்குள்ளாக இருக்கிறார். சொல்ல போனால் இந்த ஜனம் மாத்திரமே புதிய சிருஷ்டி உடன்படிக்கைக்கு வெளியே அவருடைய உச்சபட்ச கவனத்தை பெற்றிருக்கும் ஒரே ஜனமாக இருக்கிறார்கள். நாம் பார்த்த கருத்துக்களை சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், கிருபையாக ஆதாமுக்கும் சரி, இஸ்ரவேலின் எதிரிகள், புதிய சிருஷ்டியின் எதிரிகள் உட்பட ஆதாமின் முழு சந்ததியாருக்கும் சரி, தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சுவிசேஷ யுக வேலை முடிந்ததும் வருங்காலத்தில் உலகத்திற்கு இந்த ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். பல தலைவர்கள் உட்பட உலகில் உள்ள பலரும் நல் நோக்கமுள்ளவர்களாய், நல் எண்ணம் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். இருப்பினும் உண்மையில் அவர்கள் குருடாக்கப்பட்டவர்களாய்,
சொல்லப்போனால் பெரும்பாலும் மூளைச்சலவை செய்யப்பட்டவர்களாய் தேவனுடைய திட்டங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். இந்த அறுவடை காலம் முழுவதிலும் நாம் பெரும் யுகமாற்ற காலத்தில் இருந்து வருகிறோம் என்பதையும் அது இன்னும் தொடர்கிறது என்பதையும் நினைவில் வையுங்கள். கிறிஸ்து கண்டிப்பான நீதி எனும் இருப்புக்கோலை கொண்டு ஆளுகை செய்யும் வரையில் இன்றைய பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வுகள் ஒரு நாளும் கிடைக்காது என்பதையும் நினைவில் வையுங்கள். பரிசுத்த மீதியானவர்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இவர்கள் பெற்றிருக்கும் ஆவியை, மனநிலையை பற்றி ஏசாயா 25 அதிகாரம் 9 சொல்லப்பட்டுள்ளது. இவரே அவர்களுடைய தேவன், இவருக்காக காத்திருந்தார்கள். இந்த பரிசுத்த மீதியானவர்கள் தேவன் மீது உண்மையான விசுவாசம் வைத்துள்ள யூதர்கள் ஆவார்கள். சகோதரர் ரசல் அவர்கள் சில சமயங்களில் மரபு வழி யூதர்களை, ஆர்த்தடாக்ஸ் ஜூஸை பற்றி சொல்லும்போது இவர்களுக்கே இயேசு தம்மை அவர்களுடைய மேசியாவாக முதலில் வெளிப்படுத்துவார் என்றும், இவர்களே முற்பிதாக்களுடன் கூட ராஜ்யத்தின் பூமிக்குரிய பாகத்தின் மைய கருவாக கர்த்தர் பயன்படுத்த போகிற அந்த மீதியான ஜனமாக இருப்பார்கள் என்றும் எழுதியுள்ளார். பின்வரும் அவரது வாக்கியங்கள் திருப்திகரமாக உள்ளன. 3ஆம் தொகுதி, ஆங்கிலத்தில் பக்கம் 250. ஆபிரகாமின் விசுவாசத்தை பற்றி கொண்டு தெய்வீக வாக்குத்தத்தங்களில் நம்பிக்கை வைத்துள்ள யூதர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என தேவனால் அங்கீகரிக்கப்படுகின்றனர். கேள்வி புத்தகம் 379. பழைய ஏற்பாட்டு பாத்திரவான்களாகிய முற்பிதாக்கள் யூதர்கள் மத்தியில் தோன்றுவார்கள், ஆனால் விசுவாசமில்லாத யூதர்கள் மத்தியில் அல்ல. ஏனென்றால் தங்கள் மேசியாவுக்காக ஏங்கி காத்திருக்கிற சில உண்மையான ஊக்கமுள்ள யூதர்கள் இருக்கவே செய்கிறார்கள். மேலும் அம்மாதிரியான யூதர்களுக்கே அவர் தம்மை வெளிப்படுத்துவார் என்றும், அவ்வாறு தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் போது அவர்களும் அவரை நம்புவார்கள் என்றும் நான் கருதுகிறேன். மெசியானிய யூதர்கள் அல்லது இயேசுவுக்கான யூதர்கள், மெசியானிக் ஜூஸ் ஆர் ஜூஸ் ஃபார் ஜீசஸ் எனும் பிரிவுகளை சேர்ந்தவர்கள் இந்த பரிசுத்த மீதியானவர்களாக இருப்பார்களா என்று என்னிடம் சில சமயங்களில் கேட்கிறார்கள். நான் அவ்வாறு நினைக்கவில்லை என்பதே எனது பதிலாகும். அதற்கான என்னுடைய இனிய எளிய நியாயமான காரணம் என்னவென்றால், அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று கூறுகின்றனர். ஆனால் பாருங்கள், அவர்கள் பிரதானமான திரித்துவவாதிகளாக, எரிநரக விசுவாசிகளாக இருக்கிறார்கள். அப்படி பார்க்கையில் அவர்களும் மற்றவர்களைப் போலவே இன்னொரு சபை பிரிவாக இருக்கின்றனர். அப்படி இருக்க சிலர் திரள் கூட்டமாக இருக்கலாம். கர்த்தர் மட்டுமே அதை அறிவார். ஆனால் நிச்சயமாக அவர்கள் கலைகளாக இருப்பார்கள். எனவே அவர்களை சரியான யூத உறவின் கீழாக வகைப்படுத்த முடியாது. மாறாக அவர்கள் எதிர்காலத்தில் கட்டுகளாக கட்டப்படும் கலைகளில் ஒரு வகுப்பாராக இருப்பார்கள் என்று சொல்லலாம். அவர்களுக்கு ராஜ்யத்தில் வாய்ப்பு கிடைக்கும். அவர்கள் கண்கள் திறக்கப்படும். அவர்களின் இந்த தப்பறைகள் நீக்கப்படும். அங்கு அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அது பூமிக்குரிய ஆசீர்வாதமாகவே இருக்கும். யோயேல் 2ஆம் அதிகாரம் 32 பரிசுத்த மீதியானவர்களை பற்றி பின்வருமாறு தெரிவிக்கின்றது. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனெவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாகிருக்கும். மீண்டுமாக ஏசாயா 4ஆம் அதிகாரம் 4 சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக யோயேல் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 20 போன்ற பிற வேத வாக்கியங்களும் இருக்கின்றன. இன்றைய இஸ்ரவேல் தேசத்திற்கு நமது செய்தி என்னவாக இருக்கும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். முழு தேசத்தோடு பேச நமக்கு வாய்ப்பு கிடைத்ததால் பின் வருவதே அவர்களுக்கான நமது சுருக்கமான செய்தியாக இருக்கும். தேசத்தை பற்றி கொள்ளுங்கள். இது ஆபிரகாமின் சந்ததியாகிய உங்களுக்கு தேவன் கொடுத்த பரிசாகும். பெயரளவிலான கிறிஸ்தவத்தை நிராகரித்திடுங்கள். தேவனுடைய வார்த்தையாகிய தோராவில் காணப்பட்டபடி உங்கள் உடன்படிக்கையை காத்து கொள்ளுங்கள். வேத வாக்கியங்களில் காணப்படும் நீதியை உயர்த்தி பிடியுங்கள். உண்மை நிலவரத்தோடு முரண்படும் போது மேற்கத்திய சக்திகளின் உலக பிரகாரமான அறிவுரைகளையும் அழுத்தங்களையும் நிராகரித்திடுங்கள். உங்கள் மேசியாவை எதிர்நோக்கி இருங்கள்.
தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் நம்பிக்கை வையுங்கள். Hold to the land. It is God's gift to you, the seed of Abraham. Reject nominal Christianity. Keep your covenant as found in the Torah, the word of God. Promote righteousness as found in the scriptures. Resist Western worldly advice and pressure when it conflicts with the facts on the ground. Look forward to a Messiah. Trust in the promises of God. இஸ்ரவேல் சம்பந்தமாக நிறைவேறி வருகின்ற சில சாத்தியமான தீர்க்க தரிசனங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஒரு காரியம் நிறைவேறி வருகின்ற செயல்பாட்டில் இருக்கும் போது அதை அறிவது மிகவும் கடினமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது நிச்சயமாக அனைத்து தீர்க்க தரிசனங்களையும் உள்ளடக்கிய பார்வை அல்ல, மாறாக சிலவற்றை மட்டுமே இங்கே தேர்ந்தெடுத்து கொடுத்துள்ளோம். முதலாவது, நாம் ஏற்கனவே பார்த்திட்ட என் ஜனத்தோடு பட்சமாய் பேசுங்கள் எனும் ஏசாயா 40 அதிகாரம் 1-2 வசனங்கள் பற்றிய தீர்க்க தரிசனம் ஆகும். உண்மையில் யுகங்கள் பற்றிய தேவனுடைய தெய்வீக திட்டத்தை வேத மாணாக்கர் மட்டுமே புரிந்து கொண்டுள்ளார்கள். அப்படி இருக்க உண்மையில் நம்மால் மட்டும்தான் இஸ்ரவேலுக்கு சிறந்த செய்தியை வழங்க முடியும். அதற்காக தேவனை துதிக்கிறோம். மேலும் பல சகோதரர்கள் அந்த வேலையை செய்தும் வருகிறார்கள். அடுத்து எரேமியா 16 அதிகாரம் 16 வசனத்தில் வருகிற தீர்க்க தரிசனம் ஆகும். அதில் வேட்டைக்காரர் மற்றும் மீன் பிடிக்கிறவர்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது. அக்டோபர் 7ஆம் தேதி துவங்கி உலக அளவில் யூதருக்கு எதிரான விரோதம், ஆன்டிசெமிட்டிசம் வியத்தகு அளவில் அதிகரித்து வருகிறது. இம்மாதிரியான சூழ்நிலை யூதர்கள் தங்களது பிதாக்களின் தேசமாகிய இஸ்ரவேலுக்கே திரும்பும்படி ஆலியா அவர்களை நிர்பந்திக்கிறது. இப்படியாக தீர்க்க தரிசனத்தின் வேட்டைக்காரர் அம்சமானது நிறைவேறி வருகிறது. அடுத்து இந்த மீன் பிடிக்கிறவர்கள் யாரென்றால், உலகெங்கும் இருக்கிற யூத மக்களை தங்களுடைய பிதாக்களின் தேசத்திற்கு திரும்பி வருமாறு தொடர்ந்து அழைப்பு விடுக்கிற யூத மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜனங்கள் ஆவார்கள். மேலும் அப்படி புதிதாக தேசத்திற்குள் வருபவர்களுக்கான சூழலை உருவாக்க தேசத்தில் இருக்கும் இந்த ஜனம் மாபெரும் தியாகத்தை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் மற்றும் இருப்பார்கள். அடுத்து 83ஆம் சங்கீதத்தில் வருகிற தீர்க்க தரிசனம் ஆகும். இருப்பினும் இந்த தற்போதைய நிகழ்வுகள் எல்லாம் சேர்ந்தே இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த தற்போதைய மோதலானது நாம் இதுவரை பார்த்திராத ஒரு மாபெரிய மோதலாக உருவெடுக்க வேண்டியிருக்கிறது. அடுத்து சகரியா 12ஆம் அதிகாரம் 3-10 வசனங்களில் வருகிற தீர்க்க தரிசனம் ஆகும். இங்கே இன்னும் விரிவாக கருத்தில் கொள்வதற்கு நிறைய காரியங்கள் இருப்பதாக நாங்கள் நினைக்கின்றோம். எனவே சகரியா 12ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்களை முதலில் வாசிக்கலாம். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாக கூடிக்கொள்ளுவார்கள். அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறியிருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிபி 1878ஆம் வருஷம் துவங்கி மனிதனால் உருவாக்கப்பட்ட போதனைகளை, உபதேசங்களை அடையாளப்படுத்திடும் குதிரைகள் திகைப்பும் குழப்பமும் அடைந்து வருகின்றன. ஏனென்றால் வரலாற்றில் இதுவரை நடந்த எதற்கும் முரணாக இஸ்ரவேல் கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு பிறகு தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பியுள்ளார்கள். வசனம் 5, எருசலேமின் குடிகள் சேனைகளின் கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பெலனானவர் என்று அப்போது யூதாவில் தலைவர் தங்கள் இருதயத்திலே சொல்லுவார்கள். இந்த யூதாவின் தலைவர் மதசார்பற்ற தலைவர்கள், செக்குலர் லீடர்ஸ் ஆவார்கள். எருசலேமின் குடிகளால் அடையாளப்படுத்தப்படுகிற விசுவாசமுள்ள யூதர்களுடைய தேவன் தங்களுக்கு பெலனாக இருப்பார் என்று தங்கள் இருதயத்திற்குள்ளாக இந்த யூதாவின் தலைவர் உண்மையில் சிந்திக்கிறவர்களாக இருப்பார்கள் என்று நாங்கள் பரிந்துரைக்கின்றோம். இந்த விசுவாசமுள்ள யூதர்களாகிய எருசலேமின் குடிகளின் விசுவாசத்தின் காரணமாக மதசார்பற்ற யூத தலைவர்கள் தாயகத்தை நிறுவுவதற்கும் தாயகத்தை தக்க வைத்துக் கொள்ளுவதற்குமாக ஏறெடுக்கின்ற முயற்சிகளை தேவன் மேற்பார்வையிட்டு ஆசீர்வதிப்பதற்கு ஏது உண்டாக்கிடும். வசனம் 6, அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும்
வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். எனவே இங்கு சகோதரர்கள் கடந்த காலத்தில் வெளிப்படுத்திய சிந்தனை என்னவென்றால், 1967 போரின் மூலமாக எருசலேம் ஒரு நகரமாக மீண்டும் ஒன்றிணைக்கப்பட்டது. மத சார்பற்ற தலைவர்களாகிய யூதாவின் தலைவர்களே பெரும்பாலும் இராணுவத்தில் இயங்கி வந்தனர். அவர்களே இஸ்ரேலர் பெற்ற பல்வேறு வெற்றிகளை மேற்பார்வையிட்டவர்கள். அவர்களே அதில் வந்த பெரிய பெரிய சிரமங்களை சமாளித்தவர்கள். இப்படியாக எருசலேம் மீண்டுமாக ஒன்றிணைக்கப்பட்டது. வசனம் 7. தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேம் குடிகளுடைய மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் ரட்சிப்பார். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ரட்சிப்பார் என்று சொல்லுகிறது. ஆனால் RSV வெற்றி கொடுப்பார் என்று சொல்லுகிறது. இவரும் யூதாவின் கூடாரங்கள் ஒரு தற்காலிக நிலையை, ஏற்பாட்டினை சுட்டிக்காட்டுகின்றது. அதாவது இந்த மத சார்பற்ற யூதர்கள் இஸ்ரேலை கைப்பற்றி இஸ்ரேலை ஒரு தேசமாக நிலைநிறுத்துவதில் இராணுவ ரீதியாக வெற்றிகள் பல பெற்றாலும் அது தற்காலிகமானதே என்பதை காட்டுகின்றது. ஆனால் தாவீது வீட்டாரின் மகிமை TCV என்று வந்துள்ளது. இதில் வரும் வீடு என்பது எருசலேமின் குடிகள் என்பதும் ஒரு நிரந்தர குடியிருப்பை குறிக்கின்றது. தாவீது வீட்டார் என்பதும் விசுவாசமுள்ள யூதர்களை குறிக்கின்றது. ஆக தாவீதின் வீட்டார் எனும் விசுவாசமுள்ள யூதர்கள் மற்றும் எருசலேமின் குடிகள் எனும் விசுவாசமுள்ள யூதர்கள் என்பவர்களுக்கு இடையே உள்ள ஒரு வித்தியாசம் என்னவென்றால், எப்படி தாவீது ஒரு தலைசிறந்த தலைவராக இருந்தாரோ அதுபோல அந்த பரிசுத்த மீதியானவர்கள் மத்தியில் மிகவும் தலைசிறந்த விசுவாசமுள்ள தலைவர்களும், அதாவது லீடர்ஸ் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஃபெய்த் உள்ளவர்களும் காணப்படுவார்கள் என்பதாகும். மேலும் இவர்களே கோகு படையெடுத்து வருகிற அந்த காரிருளான வேளையிலும் கூட விசுவாசமுள்ள மற்றவர்களை நோக்கி திடமனதாய் இருக்கும்படி ஊக்குவிப்பார்கள். வசனம் 8. அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதைப் போல ஒரு விசுவாச தலைவனைப் போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும், அதாவது விசுவாசத்தின் வலிமை மிக்க ஒருவனைப் போலவும், இங்குள்ள தேவன் என்கிற பதத்திற்கு வலிமை மிக்க ஒருவன் என்பது பொருள், கர்த்தருடைய தூதனைப் போலவும் தூதுவரைப் போலவும் இருப்பார்கள். எனவே கோகு படையெடுப்பின் இந்த பயங்கரமான சிரமங்களை எதிர்கொள்ளும் போது அளப்பெரிய விசுவாசத்தோடு காணப்படும் இந்த வலிமை மிக்கவர்கள் அந்த உண்மையுள்ள மீதியானவர்களுக்கு தலைவர்களாக இருப்பார்கள். வசனம் 9 மற்றும் 10. அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின அவரை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல அவருக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சின் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல அவருக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். எனவே விண்ணப்பங்களின் ஆவியானது யூதாவின் தலைவர் மீதோ யூதாவின் கூடாரங்கள் மீதோ ஊற்றப்படுவதில்லை என்பதாக காண்கிறோம். ஏனெனில் தேசத்தை நிறுவி தக்க வைத்துக் கொள்ளுவதோடு மதசார்பற்ற யூதருக்கான பங்கு முடிவடைந்திருக்கும். இருப்பினும் உண்மையான விசுவாசமுள்ள யூதர்கள் மட்டுமே இயேசுதான் உண்மையான மேசியா எனும் மனப்பூர்வமான புரிதலை பெற்றுக்கொள்ளும் முதல் யூத வகுப்பாராக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கடைசியாக செப்பனியா 2ஆம் அதிகாரத்தில் வருகிற தீர்க்க தரிசனமாகும். இந்த நடப்பு நிகழ்வில் இதற்கும் ஓர் இடம் இருக்கிறது. செப்பனியா 2ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வசனங்கள். ஆங்கிலத்தில் NIV. காட்சா குடியேற்று அஸ்கலோன் பாழாகும். அஸ்தோத்தை பட்டப்பகலிலே பறக்கடிப்பார்கள். எக்ரோன் வேரோடை பிடுங்கப்படும். சமுத்திர கரைக்குடிகளாகிய கீரேயாத்தியருக்கு பெலிஸ்தியரின் தேசமாகிய கானானே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு விரோதமாயிருக்கிறது. இனி உன்னில் குடியில்லாதபடிக்கு உன்னை அழிப்பேன். சமுத்திரக்கரை தேசம் மேய்ப்பர் தங்கும் குடில்களும் ஆட்டு தொழுவங்களுமாம். அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களின் வம்சமாகும். அவர்கள் அவ்விடங்களில் மந்தை மேய்ப்பார்கள். அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்திலே படுத்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார்.
மோவாப் செய்த நிந்தையையும், அம்மோன் புத்திரர் என் ஜனத்தை நிந்தித்து அவர்கள் எல்லையை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன தூஷணங்களையும் கேட்டேன். ஆகையால் மோவாப் சோதோமைப் போலும், அம்மோன் புத்திரரின் தேசம் கொமோரோவைப் போலுமாக காஞ்சொறி படரும் இடமும் உப்பு பள்ளமும் நித்திய பாழுமாயிருக்கும். என் ஜனத்தில் மீந்தவர்கள் அவர்களை கொள்ளையிட்டு என் ஜாதியில் மீதியானவர்கள் அவர்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். அவர்கள் சேனைகளுடைய கர்த்தரின் ஜனத்துக்கு விரோதமாக பெருமை பாராட்டி அவர்களை நிந்தித்தபடியினால் அது அவர்கள் அகங்காரத்திற்கு பதிலாக அவர்களுக்கு கிடைக்கும். காசா யூதாவுக்கானது, யூத மக்களுக்கானது என்று கர்த்தர் தெளிவாக கூறுகிறார். ராஜ்யத்தில் எஞ்சிய மனுக்குலத்தோடு கூட காசா மக்களுக்கும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். எதிர்காலத்தில் பரிசுத்த பெரும்பாதையில் அவர்கள் முன்னேறி செல்லும்படிக்கு அவர்கள் இப்போது அவ்வளவு சேதமடைய மாட்டார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். யூதருக்கென்று வைக்கப்பட்டுள்ள நோக்கத்தை பற்றிய எதிர்கால தீர்க்க தரிசனங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஆபிரகாமின் மாம்சீக சந்ததியுடன் தேவன் ஏற்படுத்திய யூத நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கும் நாம் அழைக்கப்பட்டுள்ள கிறிஸ்தவ உடன்படிக்கைக்கும் இடையே வேறுபாடு இருப்பதை நாங்கள் ஏற்கனவே விளக்கியுள்ளோம். சுவிசேஷ யுகமானது புதிய உடன்படிக்கைக்கு தேவையான மத்தியஸ்தருடைய சரீர அங்கங்களை கூட்டி சேர்த்து ஆயத்தப்படுத்தும் தன்னுடைய வேலையை முடித்த பிறகு வருங்காலத்தில் இஸ்ரவேலோடும் யூதாவோடும் செய்யப்பட போகிற புதிய உடன்படிக்கை செயல்பாட்டில் இருக்கும்போது நியாயப்பிரமாண உடன்படிக்கை முற்றிலுமாக கடந்து போயிருக்கும். உலக மனுக்குலம் இந்த கிறிஸ்தவ உடன்படிக்கையின் கீழாக அழைக்கப்பட போவதில்லை. அவர்கள் இயேசுவை மேசியாவாக, அவர்களின் மீட்பராக அடையாளம் காண அழைக்கப்படுவார்கள் என்பது உண்மைதான். என்றாலும் பலியினால் உடன்படிக்கை செய்து கொண்டு கிறிஸ்துவின் பின்னடியாராக இருப்பதற்கான வாய்ப்பின் கதவானது 1,44,000 பேர் கொண்ட சபை நிறைவடைந்த உடனே மூடப்பட்டுவிடும். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் காட்டப்பட்டுள்ளபடி அவர்கள் சீரமைக்கப்பட்டவுடனே அவர்களின் இருதயங்களும் சிந்தைகளும் தேவனுக்கு நேராய் சரியாய் கொண்டு வரப்பட்ட உடனே இஸ்ரவேல் தேசம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் ஒரு தேசமாக மாறும். ஆம், அதற்கான தீர்க்க தரிசனம் சகரியா 8 காணப்படுகிறது. சகரியா 8ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்கள். இன்னும் ஜனங்களும் அநேகம் பட்டணங்களின் குடிகளும் வருவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம், பாருங்கள், நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்ளுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது யூதர்கள், அதாவது சீரமைக்கப்பட்ட உண்மையும் விசுவாசமுள்ள யூதர்கள், இப்படியாக தங்களை தாழ்த்தி அவர்களுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு வரும் மனத்தாழ்மையுள்ள உலக ஜனங்களை தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ளுவதற்கும் புரிந்து கொள்ளுவதற்கும் ஏதுவாக சந்தோஷத்தோടെ வழிநடத்தி செல்லுவார்கள். இதுவே அவர்களுக்கென்று வைக்கப்பட்டுள்ள மகத்தான தெய்வீக நோக்கமாகும். ராஜ்யத்தின் மத்தியஸ்த பாகத்தின் போது தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். முதலில் அது அந்த பரிசுத்த மீதியானவர்கள் மீது ஊற்றப்படும். இது குறித்து சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆம், அந்த சிறிய எண்ணிக்கையினர் மீது ஊற்றப்படும். அதாவது கோகின் படையிடம் இருந்து தேவன் அவர்களை விடுவிக்கும் சமயத்தில் அவர்கள் இயேசுவை அடையாளம் கண்டு கொள்ளத்தக்கதாக அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுவார்கள் என்று வாசிக்கிறோம். மாகோகின் படை தோற்கடிக்கப்பட்ட பிற்பாடு, இப்படிப்பட்ட சிற்றை வாங்கின பிற்பாடு இஸ்ரவேல் தேசமும் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும். இது குறித்து எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பின்வருமாறு வாசிக்கிறோம்.
நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், பரிசுத்த மீதியானவர்களோடு ஒப்பிடும்போது இது இன்னும் பெரிய ஓர் எண்ணிக்கையாக இருக்கிறது. அவர்கள் நம்பி புதிய உடன்படிக்கை உறவின் கீழாக வர அது இஸ்ரவேல் தேசத்தின் மீது ஊற்றப்பட்டிருக்கும். ஆனால் மற்றுமொரு ஊற்றப்படுதல் இருப்பதாக பின்வரும் வசனத்தில் வாசிக்கிறோம். யோயேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். மாம்சமான யாவர் மேலும் இது இன்னும் பெயரளவிலான ஓர் எண்ணிக்கையை குறிக்கின்றது. இப்படியாக 3 தடவை ஆவி ஊற்றப்படும் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதலாவதாக சிறிய எண்ணிக்கையாகிய பரிசுத்த மீதியானவர்கள் மீது, இரண்டாவதாக இஸ்ரவேல் தேசம் தேவனை நம்பி புதிய உடன்படிக்கை உறவின் கீழாக வருகின்றபடியினால் அடுத்து அவர்கள் மீது ஊற்றப்படும். மூன்றாவதாக முழு மனுக்குலமும் புதிய யூத உடன்படிக்கைக்குள் நுழையும் போது அவர்கள் மீதும் தேவ ஆவி ஊற்றப்படும். அதாவது யூதா வம்சத்தாரோடும் இஸ்ரவேல் வம்சத்தாரோடும் புதிய உடன்படிக்கையானது ஏற்படுத்தப்படும். அப்போது உலக மனுக்குலம் அதற்கு தங்களை கீழ்ப்படுத்துவார்கள். அப்போது அவர்களும் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக் கொள்ளுவார்கள். இந்த வருங்கால ஊற்றப்படுதலானது சுவிசேஷ யுகத்தின் போது பரிசுத்த ஆவி மும்முறை ஊற்றப்பட்டதோடு கூட எவ்வளவு அழகாக ஒத்துப்போகின்றதாய் இருக்கின்றது. அது ஆவியின் ஜெனிப்பிக்கப்படுதலுக்காக கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் அது தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்வதோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. முதலாவதாக இயேசு தம்முடைய 30ஆம் வயதில் ஞானஸ்நானம் பெற்று முதல் புதிய சிருஷ்டி ஆன போது அவர் அந்த பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டார். இரண்டாவதாக மேல் வீட்டறையில் இருந்த சிறிய எண்ணிக்கையிலான சீஷர்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டனர். மூன்றாவதாக மற்றும் இறுதியாக கொர்நேலேயு மற்றும் அவரது குடும்பத்தினர் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டனர். இது மற்ற அனைத்து புறஜாதியாரும் ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக வழிவகை செய்தது. எனவே ஒரு வகையில் இந்த இருவகையான ஆவியின் ஊற்றப்படுதலுக்கு இடையே ஒரு மாதிரி பேட்டர்ன் காணப்படுவதாக நாங்கள் கருதுகிறோம். முடிவுரை. இறுதியாக ஏசாயா 2:2-5 கொடுக்கப்பட்டுள்ள இந்த நம்பிக்கையோடு இந்த உரையை முடித்துக் கொள்ளுகிறோம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. யாக்கோப்பின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். கர்த்தர் தமது ஆசீர்வாதத்தை வர்த்திக்க பண்ணுவாராக. ஆமேன். இத்துடன் இஸ்ரவேல் அக்டோபர் 7 தாக்குதல் எனும் பாடம் முடிவுற்றது. ஆமேன்.